ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்னோட ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான இட்லிக்கு டேஸ்டான பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு கிளாஸ் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்தி மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடலப்பருப்பு, வெந்தயம், கொத்தமல்லி, பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 to 6 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தனால நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை எதுக்காக சேர்த்திக்கிறோம்னா அப்போதான் சாம்பார் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாடியில் 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கும் சாம்பாருக்கும் ஒரே தாளிப்பு தான். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சட்னியில் பாதியும் சாம்பாரில் பாதியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சட்னியும் ரெடி. இன்றைக்கி நம்ம என்னோட ஸ்டைலில் ஈஸியான டேஸ்டான பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு தான் பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தட்டில் சாஃப்டான இட்லியை வச்சு அது மேலே 3 கரண்டி சாம்பாரை ஊற்றி பக்கத்தில் சட்னியை வச்சு சாம்பாரில் 2 பெரட்டு பெரட்டு சட்னியில் பெரட்டி இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.